Taste the Daily. சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மைய அறிவிப்புகளின் அடிப்படையில் பாதுகாப்போடு இருக்கவும் பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை எச்சரிக்கையை அடுத்து நிவாரண உதவிகளை மேற்கொள்ள கழகத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு. மழை காரணமாக திருச்சி, காஞ்சிபுரம், கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழைக்கான எச்சரிக்கை காரணமாக சென்னை, கரூர், திருப்பூர், நாமக்கல், புதுக்கோட்டை, பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. ரெட் அலர்ட் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என இன்று தெரிந்துவிடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுப்பு. 4 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அறிவிப்பு. இப்போ 22ஆம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், புதுச்சேரி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தகவல். சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு 21 மற்றும் 22ஆம் தேதி நாம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். 23ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம். அப்புறம் 24ஆம் தேதி ஒரு 6 மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை இயல்பை விட 59% மழை பதிவாகியுள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு 16 சென்டிமீட்டர். இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து 59% அதிகமாக பதிவாகி இருக்கிறது.
ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவுறுத்தல். மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் 21ஆம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதியில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் நேரடி நெல் கொள்முதல் நிலைய பணிகளால் மழையில் நனைந்தபடி கிடக்கும் நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் 50,000 மூட்டைகள் இருக்கும் நிலையில் நானும் டெல்டாக்காரன்தான் என வசனம் பேசிய ஸ்டாலின் தற்போது எங்கே சென்றார் என விவசாயிகள் கேள்வி. 15 நாட்களாக நெல் மூட்டைகள் தேங்கியே நிற்கின்றன. எடை போடும் நபரை வந்து கேட்டால் அவர்கள் மழை பெய்கிறது அது இதுன்னு சொல்லி காலதாமதம் படுத்துகிறார்கள். ஒரு நாளைக்கு 300லிருந்து 400 மூட்டைக்கு மேல் பிடிக்க முடியவில்லை. விவசாயிகள் நெல் மூட்டைகளை ஆங்காங்கே கொட்டி கிடைக்கின்றது. ஆத்துக்கரையிலும் குளத்துக்கரையிலும் நெல் மூட்டைகள் தேங்கி நிற்கின்றன. விரைவாக நெல் மூட்டைகளை பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நெல் இந்த மழையில் நனையுது, இவங்களும் பிடிக்கிறவங்களும் மழை பெய்யுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகுந்த ஏற்பாடு பாயும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? அடுத்து கொண்டாந்து போகிறது நெல்லை நனைஞ்சு குட்டிச்சவராக கிடக்கு. நான் என்ன பண்ணுறதுங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியதைப் போல தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் இது ஒரு கண்ணீர் சிந்துகின்ற தீபாவளியாக தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 3-4 நாட்களாக எந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலையும் நெல் வாங்கப்படுவதில்லை. ஆனால் விவசாயிகள் அனைவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெற்ற இடத்திலே ஒரு பாதுகாப்பான இடம் கூட இல்லாமல் நெல்லை முளைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மூடி வைத்துக் கொண்டு அந்த நெல்லை விற்பதற்காக கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கண்ணீர். ஏக்கருக்கு 45,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக கூறும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் நல்லவண்ணியன் குடிக்காடு பகுதியில் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 100கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் ஸ்டாலின் அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததே குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டும் மக்கள் ஸ்டாலின் அரசு உடனடியாக வாய்க்காலை தூர்வாராவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. இப்போ மழையில் நாங்கள் எவ்வளவோ எத்தனை வாட்டியாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு கவனிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. உடனே தூர்வார் பண்ணி கொடுக்கலனாக்கா நாங்கள் மெயினில் உட்காந்து நாங்கள் மறியல் பண்ணுவோம் சார். பாம்பு வருது, நைட்டெல்லாம் பாம்பு வேற நாங்கள் அப்படி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சமைக்கவும் இல்லை, நேத்திலேருந்து சமைக்கவும் இல்லை. மழை ஊற்று தண்ணி நொம்பி போய் நாங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியல. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே கீழத்தோட்டம் மீனவ கிராமத்தில் மழைநீர் தேங்கி தனித்தீவாக மாறிய அவலம். தங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதற்கு விடியா அரசை பொறுப்பு என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் தொகுப்பு வீட்டிற்கான அரசு நிதியை கிளர்க் கையாடல் செய்துவிட்டதாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடும் வீடு ஒதுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். எங்களுக்கு கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. கொடுத்த பணமும் கிளாருக்கு வாங்கிட்டாரு. நீங்கள் இப்போக்கி நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கோம், நீங்கள் இப்போ கேமரா ஃபோட்டோ எடுக்க வர்றீங்க, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வீடு வாசல் வேணும். நாகை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகள். தீயசக்தி ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் முளைத்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பன்ருட்டியில் இரவில் கொட்டி தீர்த்த மழை.
கழிவுநீர் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி சாலைகளில் தேங்கியிருக்கும் நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை. விடியா திமுக அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாராததால் கடலூர் மாவட்டத்தில் இரவில் பெய்த மழைநீர் செல்ல வழியின்றி பேருந்து நிலையம், தபால் நிலையம், அரசு மருத்துவமனை என அனைத்து சாலைகளிலும் குளம் போல் ஆன அவலம். பருவமழைக்கு முன் செய்ய வேண்டியதை செய்யாமல் தற்போது அப்பாவும் மகனும் விளம்பரத்திற்காக ஆய்வு செய்வது போல் நடிப்பதாக மக்கள் ஆவேசம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் பகுதியில் அறுவடை செய்த நெல்மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல முடியாததால் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கிய அவலம். விடியா அரசு கொள்முதல் செய்யாததால் தன் குடும்பம் தெருவில் வந்துவிட்டதாக ஆவேசமடைந்த விவசாயி உடனடியாக கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல்மணிகளை கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்தார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. விடியா அரசின் வேளாண் துறையினர் கண் துடைப்பாக ஆய்வு செய்யாமல் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. கனமழைதான் அந்த கனமழை ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு விவசாயிகள் கண்ணீர் துடைக்கின்ற வகையில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு 1000 ஹெக்டேர் பண்ணியிருக்கோம். பார்த்தா எல்லாம் மழை தண்ணியில் கிடக்கு. நெல் அறுவடை நேரத்தில் எல்லாம் முளைச்சி போயிடுச்சு. அதுக்கான ஈரப்பதம் வந்து சரியான சென்டர் இங்கே நடக்கலை. மக்களை வந்து பயன்படுத்திக்கவும் முடியலை. வண்டி வாகனம் போகவும் இல்லை, வடிகாலும் இல்லை. இந்த வாய்க்காலை வந்து தூர்வாராமல் கிடக்குது. அதனால மக்கள் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர் மழை காரணமாக வயல்வெளிகளில் சூழ்ந்த மழை நீரில் நெற்கயில்கள் மூழ்கி விவசாயம் பாதிப்பு. அறுவடை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்ய முடியாத நிலையிலும் வயல்வெளியில் உள்ள நீரினை அப்புறப்படுத்த முடியாமலும் தவிர்க்கும் தங்களுக்கு விடியா அரசு உதவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. பல கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால்கள் அமைப்பதாக ஸ்டாலின் அரசு தெரிவித்த நிலையில் சென்னையில் ஒருநாள் மழைக்கு வாலாஜா, எத்திராஜ் உள்ளிட்ட பல சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேக்கம். மழை நீரோடு கழிவு நீரும் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கும் நிலையில் விளம்பர மாடல் திமுக அரசு உதயநிதி என்று பெயர் பொறித்த டிராக்டர் மூலம் நீரை அகற்றியதை கண்டு மக்கள் எரிச்சல். தண்ணியில் ட்ரைனேஜ் தண்ணி கலந்துருச்சு. மெட்ரோ வாட்டர்லேயும் தண்ணி மிக்ஸ் ஆகி போச்சு சார். எனக்கு கடை வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த தண்ணினால் நாங்கள் ரொம்ப பாதிக்கிறோம். நாங்கள் சார் பலமுறை அரசுக்கிட்ட சொல்லிட்டோம். அவங்கள வந்து பார்க்குறாங்க. ஆனால் அது பெருசாக சால்வ் பண்ணுற மாதிரி தெரியல சார். இங்குள்ள பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருந்து வரும் சிற்றாறு கிளை நதிகளின் கால்வாய் மேலப்பாவூர் அருகே உடைப்பு ஏற்பட்டதில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கேந்தி பயிர்கள் சேதம். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் பழுதடைந்த கால்வாய்களை 4 நாட்களாகியும் சீரமைக்காமல் அடுத்தடுத்து குளங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் வீணாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தொடர் மழை எதிரொலியாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 100 கன அடி உபரிநீர் திறப்பு. மழை தொடரும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் குன்றத்தூர், சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம் என 10க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு பெயரளவிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த விடியா அரசு நிர்வாகம். சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழை நீரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் சிரமத்திற்கு ஆளாகிய பயணிகள்.
ராஜபாளையம் அருகே வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆப்பனூர் தரைப்பாலம் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு உயர்மட்ட பாலம் அமைக்காததால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம் மற்றும் அயனாவரம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசு வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாமலும் சாலைகளை சீரமைக்காமலும் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 63 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெண் குழந்தைகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவல நிலையில் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக மக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் சட்டக்கல்லூரி மாணவிடம் திமுக கவுன்சிலர் அர்த்தநாரியின் மகன் மதுபோதையில் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக புகார். தட்டி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் திமுக கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தங்கள் மீது மாணவி தரப்பு தாக்குதல் நடத்தியது போல சித்தரித்ததாகவும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் தொடர் கஞ்சா போதையில் சூதாட்டத்தில் ஈடுபட்டும் பொதுமக்களை துன்புறுத்தும் வகையில் ரகளையில் ஈடுபட்டும் இளைஞர்கள் அட்டூழியம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்ததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் முன் விரோதத்தால் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் தாக்கப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் என்ன குற்றம் செய்தாலும் காவல்துறையினருக்கு கமிஷன் கொடுத்து தப்பித்து விடலாம் என நினைத்து சர்வசாதாரணமாக குற்ற சம்பவங்கள் நிகழும் அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டினுள் புகுந்து பெண் மீது கத்தியால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல். நாளுக்கு நாள் கூலிப்படையினரின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் விடிய அரசின் ஏவல் துறையும் விளம்பரத்திற்கு மட்டுமே கடமையை செய்யும் துறையாகிவிட்டதா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுபோதையில் வெடிவெடித்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். இலக்கு வைத்து மதுவிற்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவங்கள் பெருகி வருவதால் தமிழகத்தின் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா என சந்தேகம் எழுவதாக மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக 2 மாதங்களுக்கு முன்பு மனைவியை அடித்து கொலை செய்து சடலத்தை ட்ரம்மில் அடைத்து மண்ணில் புதைத்த கொடூர கணவன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாகவும் கொலையாளிகளை கூட உடனே கைது செய்ய திறன் இல்லை என்றும் மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் அருகே நண்பர்களுடன் மது அருந்த சென்ற கூலி தொழிலாளி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தால் பதற்றம். தமிழகத்தில் செயல்திறனற்ற ஏவல் துறையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எதனால இப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியலைங்க சார். அவரு எந்த பிரச்சனையும் போக மாட்டாரு. எதனால நடந்ததுன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நான் சின்ன குழந்தை வச்சு நடக்கிறது செய்யணும். சென்னை திருவொற்றியூர் எர்ணாவூர் குப்பத்தில் திமுக எம்எல்ஏ KP சங்கரின் ஆதரவாளர்கள் தமிழரசன் என்பவரை கொடூரமாக தாக்கியதில் அவரது கண்ணுக்கு கீழ் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை பாதிப்புக்கு உள்ளானவரின் புகாரை ஏற்று முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் சமரசம் பேச முயற்சிப்பதாக தகவல். மூன்று தகுதியான டிஜிபி அதிகாரிகளின் பட்டியலை தமிழக அரசுக்கு UPSC அனுப்பியிருந்தும் இதுவரை நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் இழுத்தடித்து வரும் விடியா அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 2வது அவமதிப்பு மனு தாக்கல்.
யுபிஎஸ்சியின் தகவல் வந்த 15 நாட்களுக்குள் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யாதது விடிய அரசின் அலட்சியத்தின் சான்று என மனுவில் தகவல். சென்னையில் நடைபெற்ற காவலர் வீரவணக்க நாளில் தலைகீழாக மலர் வளையம் வைத்து மரியாதை செய்ய முயன்ற ஸ்டாலின் பதறிய காவல்துறை உயரதிகாரி ஓடி வந்து திருப்பி வைத்த நிலையில் இப்படி ஒரு பொம்மை முதல்வரால் தமிழக காவல்துறையின் மரியாதை காக்கப்படுமா என கேள்வி எழுப்பிய மக்கள் ஸ்டாலினின் இந்த அவலம் தமிழகத்திற்கு அவமானம் என்றும் விமர்சனம். மழைநீர் வடிய இருந்த கட்டமைப்புகள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைநீர் செல்ல வழியின்றி குளம் போல் ஆன கும்பகோணம் சாலைகள். பலமுறை மனு கொடுத்தும் விடிய அரசின் மாநகராட்சி கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் பகுதியில் சரியான மழை, தொடர்ச்சியான மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் வெள்ளம் போல தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது. அதுவும் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு ஈக்குவலாக அப்படியே மழை தண்ணி ஃபுல்லாக நிற்குது. இது மட்டும் இல்லை, சுற்றுவட்டார பகுதி எல்லா இடத்துலையுமே அந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. அது சரியான இதில் நாங்கள் மோதிரத்துறை சாரில் வடிகிறதுக்காக பல முறை நகராட்சியில் மனு கொடுத்துருக்கோம். அது சரியான ஆக்ஷன் எடுக்கல. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து பயணிகள் சென்னைக்கு திரும்பிய போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்த விடிய அரசின் போக்குவரத்து துறை மக்களின் தேவைகளுக்கு போதிய அரசு பேருந்துகளை இயக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என பொதுமக்கள் சாடல். சென்னை பெரம்பூர் செங்கேசிவம் மேம்பாலம் கீழ் உள்ள சுரங்க பாதையில் தேங்கி நிற்கும் தண்ணீர். விடியாதிமுக ஆட்சியில் செயல்படாத ராட்சத மோட்டார் பம்புகளை வைத்துக் கொண்டும் தண்ணீரை வெளியேற்ற போதிய பணியாளர்கள் இல்லாததாலும் விடியாதிமுக ஆட்சியில் பொதுமக்கள் கடும் அவதி. தொடர் மழை காரணமாக கடல் போல் காட்சியளிக்கும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். விடியாதிமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக அமைக்காத நிலையில் அல்லல் படும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. கூட்ட நாட்கள்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாட்டம் தான் இருக்கு. சாதாரண சின்ன மழை வந்தா கூட தண்ணி லைட்டா தேங்கி நிக்கிற மாட்டம் இருக்கு. வாடகை சுத்தம் இல்லாம எல்லா இடத்துலையும் யூரின் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாடகைகள் அடிக்கிறது. கொஞ்சம் கவர்மெண்ட் சுத்தப்படுத்தி நல்லபடி வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் என்ன சார் இது? எவனா பாக்குறாங்களா? எப்படி சார் உள்ள வந்து போறது? வந்துடுறாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. இதை யார் என்ன சார் பண்றது? பஸ் தண்ணி போ சாக்கடை தண்ணி சார். உள்ளாவே சாக்கடை தண்ணி, மழை தண்ணியே கிடையாது. சாக்கடை தண்ணி போறதுக்கு இருக்குதுங்களா? சாக்கடை தண்ணி போறதுக்கு எதுனா இருக்குங்களா? நாங்களே என்ன நோய் வந்து சாப்பிடுறதா? ஊருக்குள்ள வந்துடுறாங்க, வீடு சுத்தம் பண்ணு, தண்ணி சுத்தம் பண்ணுன்னு. இந்த தண்ணியில எப்படி போறது? இதெல்லாம் யாரு கேட்கறது? கேட்டதே சார் இது என்ன இதுல போக முடியுங்களா? நீங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நாங்க சாவா? வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் பள்ளி கட்டடங்களை ஆய்வு செய்ய தற்போது உத்தரவிட்டுள்ள பள்ளி கல்வித்துறை. விடியா ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என முன்பே தெரியாதா என பெற்றோர் கேள்வி. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களில் மட்டும் டாஸ்மாகில் 789 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை. கடந்த ஆண்டு 430 கோடியாக இருந்த மது விற்பனை இம்முறை 2 மடங்காக உயர்ந்த நிலையில் இது சாதனை அல்ல, வேதனை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள். குடியால் குடும்பங்கள் சீரழிந்து வன்முறைகள் அதிகரிக்க இதுதான் முன்னேற்றத்தின் அடையாளமா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குறும்பூரில் பட்டாசு கடை ஊழியரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய காவலரின் வீடியோ வெளியாகி விடிய அரசின் ஏவல் துறை லட்சணத்தை கப்பலேற்றியது. காவல்துறையினர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி பயமுறுத்துவது தாங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருவதாகவும் தங்கள் வியாபாரமும் பாதிப்படைவதாகவும் வியாபாரிகள் ஆவேசம். நெல்லை தாழையூத்து பகுதியில் நின்ற அரசு பேருந்தில் கோவில்பட்டி செல்பவர்கள் மட்டுமே அமர முடியும் என கூறி இறங்கும் வரை நின்று கொண்டு பயணிக்குமாறு நடத்துனர் வற்புறுத்தியதாக 2 குழந்தைகளுடன் பேருந்தில் ஏறிய பெண் பயணி குற்றச்சாட்டு.
இறங்கும்போது பெண் பயணியிடம் வாக்குவாதம் செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் வாகனங்களால் செங்கல்பட்டு அடுத்துள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தீபாவளி விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னைக்கு திரும்புவதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபடாததால் பல இடங்களில் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு.